அனைவருக்கும் கிறிஸ்மஸ் விழாக்கால நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தி முதற்கொடிக்கே மோகக்கொடி படர்ந்து அத்தி பழுத்தது, அருள் என்னும் கத்தியினால் மோகக்கொடி அறுக்க முத்திப்பழம் பழுக்கும், ஏகக்கொடி எழும் காண் என்று திருக்களிற்றுப்படியார் என்கின்ற சைவ சித்தாந்த நூலிலே இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டது. 3 கொடிகள் இந்த பாடலிலே சொல்லப்படுகின்றன. ஒன்று முத்தி முதற்கொடி, இரண்டாவது மோகக்கொடி, மூன்றாவது ஏகக்கொடி. இந்த முத்தி முதற்கொடி என்பது முதலாவது மனிதனாகிய ஆதாமை குறித்தது. மோகக்கொடி என்று சொல்லுவது சாத்தான், பாவத்தை கொண்டு வருகின்ற சாத்தானை குறித்தது. மூன்றாவது ஏகக்கொடி என்பது நம்மை எல்லாம் படைத்து ஆண்டு வருகின்ற கடவுளை குறித்தது. இந்த மூன்றுமே கொடி 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 என்று சொல்லுபவை உருவகமாக சொல்லப்படுகின்றன. அதில் அருள் என்னும் கத்தி என்பதாக ஒன்று வருகிறது. இந்த உருவகம் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் இயேசுபெருமானை குறிக்கிறது. இந்த பாடலின் கருத்து என்ன என்று சொன்னால், முத்தி முதற்கொடியிலே மோகக்கொடியானது படர்ந்து அத்தி பழுத்தது. அதாவது கடவுளினுடைய சாயலாக படைக்கப்பட்ட முதல் மாந்தனாகிய ஆதாமின் மேல் மோகம் என்கின்ற அந்த கொடி, பாவமான கொடி, சாத்தானின் மூலமாக அவனை படர்ந்து முத்திப்பழம் பழுக்க விடாதபடிக்கு அவனை தடுத்து போட்டது, நெருக்கி போட்டது. ஆகையினால் மறுபடியும் அந்த முத்தி கொடியில் முத்திப்பழம் பழுக்க வேண்டும். அத்திப்பழம் என்று சொல்லுவது மரணத்தை குறிப்பது. இந்த மரணமானது முதல் மனிதனாகிய ஆதாமின் மூலமாக இந்த உலகத்திற்குள்ள எல்லா மாந்தர்களையும் அவனுடைய கீழ்ப்படியாமையினால் அழித்து போட்டது. ஆகையினால அந்த முத்தி கொடியிலே மறுபடியும் முத்திப்பழம் பழுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏக கொடி என்பதாக சொல்லப்படுகின்ற, ஏகன் என்பது ஒருவன், உயர்ந்தவன், கடவுள் என்கின்ற பொருளை குறிப்பது. அவரே இந்த உலகத்தில் அருள் என்னும் கத்தியை அனுப்பி அந்த மோகக்கொடியை அறுக்கிறார். அதனால முத்திப்பழம் மறுபடியும் பழுக்கிறது. அப்போ அருள் என்னும் கத்தி என்று சொல்லுவது இயேசுபெருமானை குறித்தது. அருள் என்பதற்கும் கத்தி என்பதற்கும் என்ன தொடர்பு? முரண்பட்டதாக அது அமைந்திருக்கின்றது. இதை சொல்லுகின்ற போது குலசேகர பெருமாள்